Hi friends, boAt பிராண்டோட கேமிங் நெக்பேண்ட் boAt Rockerz 260 மற்றும் 205 Pro இந்த ரெண்டு நெக்பேண்டை கம்பேர் பண்ணி எந்த நெக்பேண்ட் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு வாங்கலாம் இதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் boAt பிராண்டோட ஒரு கேமிங் நெக்பேண்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்த்த அப்புறம் வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த ரெண்டு நெக்பேண்டை வாங்கி அன்பாக்சிங் பண்ணியாச்சு. நீங்கள் நான் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு நெக்பேண்டோட பில்டு குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ரெண்டு நெக்பேண்டை கம்பேர் பண்ணையில் boAt Rockerz 260 இந்த நெக்பேண்டோட பில்டு குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா boAt Rockerz 260 இந்த நெக்பேண்டில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இந்த ரெண்டு நெக்பேண்டில் ENX டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கால் பேசும்போது வெளியே உள்ள நாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளாடி வராது. கால் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே போல் இந்த ரெண்டு நெக்பேண்டில் ப்ளூடூத் 5.2 வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த ரெண்டு நெக்பேண்டில் பார்த்திங்க அப்படின்னா மேக்னெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்னெட் நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. boAt நெக்பேண்டில் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் பேஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே போல் இந்த ரெண்டு நெக்பேண்டில் பேஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டீப்பான பேஸ் இல்லை, ஓரளவுக்கு நல்ல ஒரு பேஸ் இந்த ரெண்டு நெக்பேண்டில் இருக்குது. அதே போல் இந்த ரெண்டு நெக்பேண்டை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஆடியோ கிளாரிட்டி ஏறத்தாழ ஒரே போல தான் இருக்குது. இந்த நெக்பேண்டோட ப்ளேபேக் பார்த்திங்க அப்படின்னா boAt Rockerz 260 இந்த நெக்பேண்டில் 25 மணிக்கூர் ப்ளேபேக் இருக்குது. boAt Rockerz 205 Pro இந்த நெக்பேண்டில் 30 மணிக்கூர் ப்ளேபேக் இருக்குது. சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு நெக்பேண்டில் டைப்-C சப்போர்ட் இருக்குது. பட்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா boAt Rockerz 260 இந்த நெக்பேண்டில் 3 பட்டன்ஸ் இருக்குது. boAt Rockerz 205 Pro இந்த நெக்பேண்டில் 4 பட்டன்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு நெக்பேண்டில் பார்த்திங்க அப்படின்னா பீஸ்ட் மோடு இருக்குது. boAt Rockerz 260 இந்த நெக்பேண்டில் 55 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்குது. ஆனால் boAt Rockerz 205 Pro இந்த நெக்பேண்டில் 65 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்குது. இந்த ரெண்டு நெக்பேண்டை யூஸ் பண்ணி பார்த்தையில் boAt Rockerz 260 இந்த நெக்பேண்ட் கேமிங்க்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இந்த ரெண்டு நெக்பேண்டில் ஒரு நெக்பேண்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த நெக்பேண்டை நீங்கள் வாங்கிக்கோங்க. boAt Rockerz 260 இந்த நெக்பேண்டில் உள்ள அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பில்டு குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கேமிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா 55 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் boAt Rockerz 205 Pro இந்த நெக்பேண்டை விட boAt Rockerz 260 இந்த நெக்பேண்ட் கம்மியான பட்ஜெட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.